அழகு சீரியல்ல வரப்போற எபிசோட்ல என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் நான் வீட்டுக்கு போறேன் மாமான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அடிபட்டத பார்த்துட்டு ராஜலட்சுமி பயங்கரமா அழுவுறாங்க. "என்னடா ஆச்சு சுரேஷு? எங்க விழுந்த? எங்க அடிபட்டுச்சு?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கீழ விழுந்துட்டேன்" அப்படி ஸ்லிப்பாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, பின்னாடியே தங்கராஜ் வராரு. "என்ன மாப்பிள வீட்டுக்கு கூட்டு போனீங்க. இந்த மாரி அடிபட்டு கூட்டு வந்திருக்கீங்க" அப்படிங்கும்போது, இந்த மாரி மதி தள்ளி விட்டுட்டான்னு சொல்றாங்க. "அடி பாவி! என் புள்ளைய கொல்ல வேற பார்த்தாளா இவ? எங்கள உயிரோட விடமாட்டா போலயே! என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சா, இப்ப என் புள்ளைய கொல்றதுக்காக கீழ தள்ளி விட்டுருக்கா. என்னதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. இந்த மாதிரி மாமா தாம்மா சொன்னாரு. நீங்க இது வரைக்கும் வாழ்க்கை தொடங்காம இருக்கீங்க. தொடங்க சொல்லிட்டு அவ போய் கிட்ட போனம்மா. அதுக்கு அவ தள்ளி விட்டுட்டாம்மா அப்படின்னு உடனே பாக்கியராஜ் திட்டாரு. எதுக்கு சுரேஷ் உனக்கு இந்த வேலை? அந்த பொண்ணு பிடிக்காம தானே முதல்ல கல்யாணம் பண்ணுச்சு. முதல்ல 2 பேரும் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஆசைப்படுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சொல்றாரு. உன் வேலைய பாருடா. எதுக்குடா தேவையில்லாம தலையிறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தங்கராஜ் வந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாமே எனக்கு தெரியும். அவன் கூடிய சீக்கிரம் அவன் வந்து வாழ்க்கைய வாழ தான் போறான் அப்படின்னாங்க. எல்லாமே உங்கள தான் மாப்பிள சொல்லணும்னோனே தங்கராஜுக்கு கோவம் வந்தது. என்ன மாமா எப்ப பாரு என்னதான் சொல்லணும், என்னதான் சொல்றேன். அவன் நல்லா இருக்கணும் தானே மாமா அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி பேசுறீங்களே மாமான்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா அங்க கோச்சின்னு போயிறாரு. ஐய்யய்யோ! மாப்பிள கோச்சுமா மாப்பிள கோச்சுக்காதீங்க மாப்பிள. நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவுமே பேசாதீங்க மாமா. அவகிட்ட நான் புத்திமதி சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி வந்து மலர்கிட்ட பேசுறாங்க. சரி என்ன தப்பா எடுத்துக்காத. நீ போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மதி. அப்படி சொல்றாங்க. இல்லக்கா நான் தான்க்கா உங்கள தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கரெக்ட்டா தானே பேசியிருக்க. என் சுயமரியாதை கௌரவத்த விட்டு தானே நான் இந்த வீட்ல இருக்கிறேன். இனிமே அதுவும் நான் இல்லாம இருப்பேனா என்ன ஏதுன்னு தெரியல. அத்தை ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் என்கிட்ட அமைதியா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ பேசிட்டு போனதுல போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சதுலேருந்து, அவங்களும் என்கிட்ட நார்மலா பேசுறாங்க. ரொம்ப ஹார்ஷாலாம் எதுவுமே கேட்கறது கிடையாதுன்றாங்க. ஓ! அது அவ்ளோ தூரம் ஆயிடுச்சா? ஆனா அக்கா நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. நான் வேணும்னு பண்ணல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து. நான் வேற ஏதோ விஷயத்துக்கு போனேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து தவறுதலா நடந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அதெல்லாம் அத்தையும் மாமாவும் கூட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியும்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜையும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு.